श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वैकाघमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। ஸ்ரீமத்பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தினுடைய உபன்யாசம். द्वारिद्युनत्या ऋषभः कुरूणां मैत्रेयमासीनमगाधबोधं क्षत्तोपसृत्याच्युतभावशुद्धः पप्रच्छ सौशील्यगुणाभितृप्तः. மைத்ரேயரை போய் விதுரரை பார்க்க சொன்னார் உத்தவன். கிருஷ்ண பக்தியினால சுத்தமான ஹிருதயத்தை உடைய மைத்ரேயரிடத்தில் அவரிடத்துல கருணை இருக்கு, நல்ல சீலம் இருக்கு. கௌரவர்களுக்குள்ள சிரேஷ்டரான விதுரர் ஹரித்வாரத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கக்கூடிய மைத்ரேயரிடத்துல போய் சேர்ந்தார். மைத்ரேயரை போய் பார்க்கிறார். விதுரர் வந்திருக்கானுங்கிறத ஞான திருஷ்டியிலேயே தெரிஞ்சுண்ட மைத்ரேயர் கண்ணை திறந்து, விதுரா வா, என்ன வேணுமோ கேளுனர். சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வான்யத் உபாரமம் வா விந்தேத பூயஸ்தத ஏவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ. விதுரர் கேட்டார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் சௌக்கியத்தை அடையணும், சுகத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கர்மாக்களை பண்றா. அந்த கர்மாக்கள்னால அவ சுகத்தை அடைஞ்சாளா அப்படின்னு சொன்னா, அது சுகத்தை கொடுக்கல, துக்கத்தை தான் கொடுக்கறதாம். அந்த கர்மாக்கள்னால அவளுக்கு மறுபடியும் மறுபடியும் என்ன வருது? துக்கம்தான் கிடைக்கிறது. பூயா ததையேவ துக்கம்னு.
இப்படி சம்சாரத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுக்கு எது உச்சிதமோ, எது கேட்டால் சௌக்கியமோ அதை தாங்கள் தான் உபதேசிக்கணும். சர்வஜனாக இருக்கக்கூடிய தாங்கள் தான் உபதேசிக்கணும். ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. இந்த ஜனங்களுக்கெல்லாம் லோகத்தில் முன் ஜென்மத்தினுடைய கர்மவினையினுடைய காரணம்னால இந்த ஜென்மால பகவான் கிருஷ்ணனிடத்தில் பக்தி இல்லாமல் இருக்கா. அதனால அதர்மமும் அதிகமாக இருக்கு அவளிடத்துல. அப்போ அந்த மாதிரி ஜனங்களுக்கு அனுக்கிரகத்தினுடைய பொருட்டு கிருஷ்ணனுடைய பரிசுத்தர்களாக இருக்கக்கூடிய சாதுக்களான தங்கள் போன்றவர்கள் அதுக்காக தான் சஞ்சாரம் பண்றீர்னு தெரியறது. தத்சாது வர்யாதிஷ வர்த்மசம்னஹா சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் ஹிருதி ஸ்திதோ யச்சதி பக்தி பூதே ஞானம் சதத்வாதிகமம் புராணம். அதனால சாதுக்கள்ல சிறந்தவராக இருக்கக்கூடிய மைத்ரேயரே, எந்த மார்க்கத்தினால நன்னா பூஜை பண்ணப்பட்ட பகவானுடைய கிருஷ்ணனுடைய பரிசுத்தமான பக்திங்கிறது அந்த பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருந்துட்டு இருந்தாலும் அனாதியான வேதங்களையே பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடியதான ஞானத்தை மனிதர்களுக்கு எப்படி பகவான் கொடுப்பானோ, மனுஷர்களுக்கெல்லாம் அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஹிருதயத்திலே இருந்துருக்கக்கூடிய பகவான் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான ஞானத்தை எப்படி தருவாரோ அப்படி தரக்கூடியதான அந்த க்ஷேமகரமான மார்க்கத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணணும். கரோதி கர்மாணி கிருத அவதாரஹ யான்யாத்மதந்திரோ பகவான் ஸ்திரதீஷஹ யதா சசர்ஜாக்ர இதம் நிரீகஹ சம்ஸ்தாப்ய விருத்திம் ஜகதோ விதத்தே. பகவான் 3 விதமான குணங்கள், மாயை, இதுக்கெல்லாம் ஈஸ்வரன், மேலும் சுதந்திரமானவன். எந்த அவதாரம் எடுக்கணும்னு நினைக்கிறானோ தன் இஷ்டத்துக்கு தான் எடுப்பான். அப்படி அவதாரங்கள்லாம் செய்து அந்த பகவான் என்னென்ன காரியங்களை எப்படி செய்கிறார், பகவானுக்கு பிரவர்த்திங்கிறது கிடையாது. சாமானிய மனுஷன் மாதிரி அடுத்த பிறவி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால அந்த பகவான் இந்த லோகத்தை எப்படி முதல்ல சிருஷ்டி பண்ணினார், அதை எப்படி நிலைக்க செய்தார், இந்த லோகத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கிறார். யதா புனஸ்வேக இதம் நிவேஷ்ய சேதே குஹாயாம் சநிவிருத்த விருத்திஹி யோகேஸ்வராதீஸ்வர ஏகயே தத் அனுப்பிரவிஷ்டோ பகுதா யதாசீத். அப்படி நிலைக்க செய்த இந்த லோகத்தை மறுபடியும் தன்னுடைய ஹிருதய ஆகாசத்தில் இந்த பிரபஞ்சத்தை வச்சுண்டு ஹிருதயத்துக்குள்ள சர்வலோகத்தையும் அடைக்கிண்டு யோக மாயினால ஜகத் வியாபாரம் இல்லாதவராக எப்படி சயனிச்சென்றிருக்கார் யோக நித்ரையில. யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த பிரபஞ்சத்துல எப்படி பிரவேசம் பண்றார், எப்படி பலவிதமாக ரூபம் எடுத்துண்டார். கிரீடன் விதத்தே த்விஜகோசுராணாம் க்ஷேமாய கர்மாணி அவதார பேதைஹி மனோன திருப்யந்த்யபி சின்வதாம் நஹா சுஷ்லோக மௌலேஹே சரிதாமிருதானி. மத்ஸ்யம் போன்ற அவதாரங்கள்னால எப்படி விதவிதமா ரூபம் எடுக்கிறார். பிராமணர்கள், பசுக்கள், தேவர்கள் இவர்களுடைய க்ஷேமத்துக்காக எந்த கர்மாக்களை பண்ணினாரோ, புண்ணியமான கீர்த்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அதிலேயே சிறந்தவரான பகவானுடைய அமிர்தம் போன்ற சரித்திரங்களை எவ்வளவுதான் நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு திருப்திங்கிறது இன்னும் ஏற்படலை. ஏஸ்தத்வ பேதைஹி அதிலோகநாதோ
லோகான் அலோகான் சகலோகபாலான் அச்சிக்ருபத் யத்ர ஹி சர்வசத்வ நிகாய பேதோதிகிருதः பிரதீதः. லோகபாலர்களுக்கெல்லாமே நாதனா இருக்கக்கூடியவனான பகவான் லோகாலோக அந்த ஜனங்கள் அந்த லோகபாலகர்களுக்கெல்லாம் அப்பால இருக்கக்கூடிய லோகங்களையும் லோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அவர்களுக்குமே தான் அந்தரியாமியா இருந்துண்டு அவர்களுக்குள்ள தான் இருந்துண்டு ஆனா தனித்து எப்படி தெரியப்படுறார் அவர். ஏன பிரஜானாமுத ஆத்மகர்ம ரூபாபிதானாம் ச பிதாம் விதத்த நாராயணோ விஸ்வஸ்ருடாத்மயோனிஹி ஏதச்சனோ வர்ணய விப்ரவர்ய. மேலும் இந்த லோகங்களெல்லாம் சிருஷ்டித்தவரா இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணனான அந்த பகவான் ஒவ்வொரு ஜீவர்களுடைய சுபாவம் அந்த ஜீவன்களால ஏற்படக்கூடிய பிரவிற்த்தி அதனால ஏற்படக்கூடிய ரூபம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெயர் இந்த பேதத்தெல்லாம் எப்படி ஏற்படுத்தினார் இதெல்லாம் எங்களுக்கு வர்ணிச்சு சொல்லணும். பராவரேஷாம் பகவன் விரதானி சுதானிமே எங்களுக்கு சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா அங்க விதுரரோட நிறைய மைத்ரேயருடைய சிஷ்யர்களும் இருக்கா அவளும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக சொல்றார். பராவரேஷாம் பகவன் விரதானி சுதானிமே வியாசமுகாத் அபீக்ஷ்ணம் அத்ருப்னுமக்ஷுல்ல சுகாவகானாம் தேஷாமிருதே கிருஷ்ண கதாமிருதௌகாத். மைத்ரேய பகவானே, 4 வர்ணத்தவர்கள்லாம் அவர்களுடைய தர்மங்கள் என்னென்ன அப்படின்னு வியாச மகரிஷியுடைய வாக்குல இருந்து அப்பப்போ அடிக்கடி அடியன் கேட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய கதாமிருதம் அப்படிங்கிற அந்த ஒரு அமிர்தத்தை பருகக்கூடியவர்களுக்கு மற்ற கதைகள் தர்மங்கள் எல்லாம் துச்சமாதான் தெரியும். மற்ற தர்மங்கள்லாம் அவ்வளோ திருப்தி ஏற்படலை. கிருஷ்ண கதை கேட்டும் திருப்தி ஏற்படலை. ஏன்னா இன்னும் கேட்கணும்னு தோன்றது. மற்ற தர்மங்களை போன்ற விஷயங்களெல்லாம் கேட்கறதுல திருப்தி ஏற்படலைன்னா என்ன அர்த்தம்னா இதை கேட்டும் பிரயோஜனம் என்ன இருக்க போறது. பகவத்குணத்தை கேட்கறதை விட தர்மத்துக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. கஸ்திருப்னியா தீர்த்த பதோபிதானாத் சர்வேஷு யஃப் வஸ்ஸூரிபிரீட்யமானாத் யக்கர்ணநாடிம் புருஷஸ்ய யாதோ பவப்பிரதாம் கேஹரதிம் சினத்தி. கிருஷ்ண கதைங்கிற அமிர்தமானது சாமானிய மனுஷர்களுடைய காது வழியாக பிரவேசித்து அவர்களுக்கு பிறப்புங்கிற ஒரு காரியத்தை கூட நாசம் செய்யக்கூடியது. பிறப்புங்கிற பந்தத்தை கூட அறுத்து எறியக்கூடியது கிருஷ்ண கதைங்கிற அமிர்தம். மேலும் உம போன்ற ஞானிகளுடைய கூட்டத்தில் நாரதர் போன்ற ஞானிகள் பகவானைத்தான் ஸ்துதிக்கிறார். அப்படி அவர்கள்லாம் அவ்வளவு ஸ்துதி பண்ணியும் கூட அவர்களுக்கு திருப்தியே ஏற்படுவதில்லை. யாருடைய பாதத்திலிருந்து கங்கை உற்பத்தியானதோ அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய கதாமிர்தம் பெருக்கில இருந்து கங்கையில குளிக்க 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 திருப்தியே ஏற்படாது. அதுபோல அந்த கிருஷ்ணனுடைய அமிர்தம்ங்கிற பிரவாகத்துல குளிக்க குளிக்க திருப்தி எப்படி வரும் என்று கேட்கிறார். முனிர் விவக்ஷுர் பகவத் குணானாம் சகாபிதே பாரதமாக கிருஷ்ணஹ யஸ்மின் ரிணாம் கிராமிய சுகானுவாதைஹி மதிர்கிரஹீதானு ஹரே கதாயாம். தங்களுடைய சகா சிநேகிதனும் முனிவருமான வியாச பகவான் பகவத்குணத்தை சொல்லணுங்கிறதுனால மகாபாரதத்தை சொன்னார். அந்த மகாபாரதத்தில் சரித்திரங்கள் வழியா பகவானுடைய குணங்களை சொல்லி அந்த கிராமிய கதைகள் மகாபாரத கதையை கேட்கறது வழியாத்தான் நம்முடைய புத்தியானது ஹரியினுடைய கதையில ஈடுபடுத்தப்படும் என்று சொல்றார். சா ஸ்ரத்ததானஸ்ய விவர்தமானா விரக்தி மன்யத்ர கரோதி பும்சஹ அரே பதானுஸ்மிருதி நிர்விருதஸ்ய சமஸ்த துக்காப்யயமாசு தத்தே.
ஸ்ரத்தையா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பகவானுடைய கதையை கேட்கறது அப்படிங்கிற ஒரு ஆசை, அதை கேட்டுன்னு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உலக விஷயத்துல வைராக்கியத்தை உண்டு பண்ணிடும். மேலே என்ன அப்படின்னா, அந்த பகவானுடைய திருவடியை ஸ்மரிக்கிறதுனாலேயே நினைக்கிறதுனாலேயே வைராக்கியம் அடைஞ்சவனுக்கு வைராக்கியம் அடைஞ்சவன் பகவானுடைய திருவடியை போது நினைச்சுட்டு இருப்பான். அதனால அவன் சமஸ்த சம்சார நாசத்தையுமே சுலபத்தில் அவனால அடைஞ்சிட முடியும். தான் சோச்ச சோச்சான விதோனு சோச்சே ஹரே கதாயாம் விமுகானகேன க்ஷிணோதி தேவோ நிமிஷஸ்து யேஷாம் ஆயுர்விருதாவாத கதிஸ்மிருதீனாம். இந்த இடத்துல சொல்றார் விருத்தாவாத கதிஸ்மிருதீனாம். அனாவசியமான பேச்சு பேசிண்டே இருக்கிறதும், சரீரத்தினால இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரதும், மனசினால எதையாவது நினைச்சுட்டு இருக்கிற இந்த வியாபாரம், இது யாருக்கு இருக்கோ அவர்களுடைய ஆயுஷ இமை கொட்டாத காலம் அப்படிங்கிறது நாசம் பண்ணிடுறது. அதுபோல பாரதம் மகாபாரதத்தினுடைய தாத்பரியம் என்னவோ அதை யார் தெரிஞ்சிக்கலையோ, அந்த பகவானுடைய கதையில இருக்கக்கூடிய ஆசை யாருக்கு வரலையோ, இதெல்லாம் தெரிஞ்சிக்காததுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு இருக்கானே, அவன் மேல எனக்கு வருத்தம் வருது. ததஸ்ய கௌஷாரவ சர்மதாதுஹு அரே கதாமேவ கதாசுசாரம் உத்ருத்ய புஷ்பேப்ய இவாத்தவந்தோ சிகா சிவாய ந கீர்த்தய தீர்த்த கீர்த்தேஹ. ஆர்த்தபந்தோனர், வருத்தம் ஏற்படுறவர்களுக்கெல்லாம் வருந்தக்கூடியவரான பந்துவான் இவன். ஒருத்தருக்கு வருத்தம் வந்துடுத்துனா நன்னா வரட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாராம். அடடா இவா வருத்தம் துக்கம் வந்துடுத்து இவாளுக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர் மைத்ரேயர். அதனால இந்த லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதும் புண்ணியமான கீர்த்தி உடையவருமான அந்த கிருஷ்ணனுடைய கதைகள்ல, ஸ்ரீ ஹரியினுடைய கதைகள்ல சாரமான கதை, புஷ்பங்கள்ல எப்படி சாரமான அந்த தேன் எடுக்குமோ அதுபோல எங்களுடைய க்ஷேமத்துக்காக சாரமான விஷயத்தை எடுத்து சொல்லணும். ச விஸ்வஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கதாவதார பிரகிரஹீத சக்தி சகார கர்மாணி அதிபூருஷாணி யானீஸ்வர கீர்த்தய தானி மஹ்யம். இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளுக்காக சர்வசக்தனா இருக்கக்கூடிய அந்த பகவான் அவதாரங்கள் செய்து யாராலையும் செய்ய முடியாத எந்த கர்மாக்களை செய்தாரோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். ச ஏவம் பகவான் பிருஷ்டஹ க்ஷத்ரா கௌஷாரவோ முனிஹி பும்சாம் விஸ்ரேயசார்த்தேன தமாக பகுமானயன். சாமானிய மனுஷனுக்கு கூட மோட்சம் சித்திக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால விதுரர் இப்படிலாம் கேட்டுண்டார் சர்வஜரான மைத்ரேயர் இடத்துல. அந்த விதுரரை வெகுமானத்தோட பார்த்து சந்தோஷப்பட்டு மைத்ரேயர் சொல்றார், சாது பிருஷ்டம் தயா சாதோ லோகான் சாத்வனு கிருண்ணதா கீர்த்திம் விதன்வதா லோகே ஆத்மனோ அதோக்ஷஜாத்மனஹா. இந்திரியங்கள்னால தெரிஞ்சிக்க முடியாத பகவானிடத்துல நம்முடைய மனசு போயிடுத்து அப்படின்னு சொன்னா அதுதான் உயர்ந்ததான விஷயம். அப்பேற்பட்ட ஒரு இந்திரியங்கள்னால தெரிஞ்சிக்க முடியாத அந்த பகவானை தெரிஞ்சின்ற விதுரரே, அந்த பகவானுடைய குணங்களை கீர்த்திய உலோகத்துக்கு பரப்பணும்னு ஆசை இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களால் கேட்கப்பட்ட கேள்வியினால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தாங்கள் கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப சிறந்ததான கேள்வி என்று சொன்னேன். நைதச் சித்திரம் தொயிக்ஷத்தஹா பாதராயன வீர்யஜே கிரஹீதோரண்ய பாவேன யத்வயா ஹரிரீஸ்வரஹ. விதுரர் வியாசருடைய வீரியத்திலிருந்து ஜனித்தவர். அதனால வியாசருடைய வீரியத்திலிருந்து வந்ததுனால, மேலும்
சர்வேஸ்வரனான ஸ்ரீ பகவான் ஹரி இவருடைய ஏகாந்த பக்தியிலையும் வசப்பட்டு இருக்கார் விதுரரிடத்துல. மாண்டவ்ய சாபாத் பகவான் பிரஜா சம்யமனோ யமஹ பிராதுஹு க்ஷேத்ரே புஜிஷ்யாயாம் ஜாதஸ் சத்யவதி சுதாத். தம்பியான விசித்திர வீரியனுடைய பத்னியா ஸ்வீகரிக்கப்பட்ட தாசியினிடத்துல சர்வ ஐஸ்வர்யாதி குணங்களும் நிறைந்தவரான மாண்டவ்யர் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய சாபத்தினால பிரஜைகள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவரான யமதர்மன் அவர்தான் வியாசரிடத்துல இங்க விதுரரா வந்து ஜனித்தார். பவான் பகவதோ நித்யம் சம்மதஸ் சானுகஸ்ய ச யஸ்ய ஞானோபதேசாய மாதிஷத் பகவான் பிரஜம். ஞானத்தை உபதேசம் பண்ணுவதற்காக விதுரருக்கு உபதேசம் பண்ணணும் என்பதற்காக மைத்ரேயரை ஆக்ஞாபித்தார் பகவான். ஏன்னா அந்த விதுரர் மேல எப்பொழுதும் கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாம். ஏன் அப்படின்னா எல்லாருடைய அந்திம ஸ்மரணத்திலையும் எல்லாருமே பகவான் நாராயணனைத்தான் ஸ்மரிக்கணும் என்று இருக்க, பகவானுடைய அந்திம ஸ்மரண சமயத்துல அந்த பகவான் கிருஷ்ணன் விதுரரை ஸ்மரித்தார். உத்தவனிடத்திலையும் மைத்திரியிடத்திலையும் சொன்னார், விதுரன் என்னை தேடிண்டு வருவான் இங்க, ஆனா உத்தவா அந்த விதுரனிடத்துல சொல்லு, மைத்ரேயரை போய் பார்த்து ஞானமான விஷயத்தெல்லாம் நான் உனக்கு உபதேசம் பண்ணதை மைத்ரேயரிடத்துல போய் கேட்டுக்க சொல்லு. போய் விதுரர் எப்பேற்பட்ட பாக்கியவான். அததே பகவல்லீலா யோகமாயோபபிரும்ஹிதாः விஸ்வஸ்தித்யுத்பவாந்தார்த்தா வர்ணயாமி அனுபூர்வசः. அதனால அந்த பகவானுடைய யோகமாயான விருத்தி, இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இவைகளுடைய விஷயங்களும் அந்த பகவானுடைய லீலைகளும் உனக்கு நான் முறையே சொல்றேன், அதாவது உனக்கு நான் வரிசையா சொல்றேன்னு மைத்ரேயர் சொல்றார். பகவானேக ஆசேதம் அக்ர ஆத்மாத்மனாம் விபுஹு ஆத்மேச்சானுகதாவாத்மா நானாமத்யுபலக்ஷணஹ. இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னாடி சர்வ ஜீவாத்மாக்களுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த பகவான், பார்க்கிற வஸ்து பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிற பலவிதமான ஞானங்கள்னால யாராலையும் அறிய முடியாதவனான சர்வஜனா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தன்னுடைய பலத்தினாலேயே மாயைய லயமடைய செய்து சர்வ பிரகிருதியும் தனக்குள்ளேயே ஒடுக்கிண்டு தான் ஒருவராகவே இருந்தார். சவா ஏஷ ததா திருஷ்டா நாபஷ்யத் திருஷ்யமேகராட் மேனே அசந்த விவாத்மானம் சுப்த சக்திர் அசுப்த திருக்கு. அப்ப அந்த பரமாத்மா தான் ஒருத்தனாகவே இருந்து கொண்டு தான் ஒருவனே பிரகாசிக்கக்கூடியவராகவும் இருந்துண்டு தன்னை விட இன்னொரு வஸ்து அப்படிங்கறத எங்கேயும் பார்க்காமையே இல்லையா அவர். அதனால தன்னிடத்திலேயே தூங்கிட்டு இருக்கக்கூடிய மாயா சக்திகளை வச்சுண்டு தன்னுடைய தூங்காத சித் சக்தி என்கின்றதை வச்சுண்டு இந்த லோகத்துல இந்த உலகம் சர்வமும் இல்லாதது போல தான் ஒருவனே இருந்ததாக, தான் ஒருவரே தனித்து இருக்கிறதாக பகவான் எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கின்றிருந்தார். சாவா ஏதஸ்ய சந்திரஷ்டுஹு சக்தி சதசதாத்மிகா மாயா நாம மகாபாக யயேதம் நிர்மமே விபுஹு. மகாபாக்கியவானா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா எதற்காக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தாரோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த பரமாத்மாவனுடைய காரிய காரண ரூபமான மாயை அப்படிங்கிற சக்தி.
அதாவது தான் ஒருவனே சர்வத்தையும் லயமாக்கிண்டு தனக்குள்ள ஒடிக்கிண்டு இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதின் வேதமும் சொல்றது. உலகத்தை படைக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து காரிய காரண ரூபமான மாயைங்கிற சக்தி வெளிப்படுறது. காலவிருத்தியாது மாயாயாம் குணமையாம் அதோக்ஷஜா புருஷேன ஆத்மபூதேன வீரியமாதத்த வீரியவான். அந்த மாயை அப்படிங்கிற அதுதான் காலசக்தியினால குணங்கள் அசைக்கப்பட்டு காலசக்தியினால அசைக்கப்பட்ட குணங்களை கொண்டு மாயை இடத்திலிருந்து தன்னுடைய சக்தியை கொண்டதான அந்த பரமாத்மா தன்னிடத்திலேருந்து ஒரு அம்சபூதனான பிரகிருதிக்கு ஒரு புருஷனை தன்னுடைய வீரியத்தினால சிருஷ்டி பண்ணி வச்சாராம். அந்த புருஷன் தான் விராட்னு வரப்போறது. ததோ பவன் மகத்தத்வம் அவ்யக்தாத் காலசோதிதாத் விஜ்ஞான ஆத்மாத்மதேகஸ்தம் விஸ்வம் யஞ்சம் ஸ்தமோனுதா. அப்போ காலத்தினால தூண்டப்பட்ட மாயையிலிருந்து தமோகுணம் இல்லாததான அதனால விஞ்ஞான ஸ்வரூபமான மகத்தத்துவம் அப்படிங்கிறது அந்த பகவானுடைய தேகத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பிரகாசப்படுத்திண்டு மகத்தத்துவம் அப்படிங்கிறது உண்டாச்சு. சோப்யம்ச குணகாலாத்மா பகவத் திருஷ்டி கோச்சரः ஆத்மானம் வியகரோதாத்மா விஸ்வஸ்யாஸ்ய சிஸ்ருக்ஷயா மகத்தத்வாத் விகுர்வாணாத் அஹம் தத்வம் வியஜாயத காரியகாரணகர்த்ராத்மா பூதேந்திரியமனோமயः வைகாரிகஸ்தைஜசஸ்ச தாமசஸ்சேத்யஹம் த்ரிதா அஹம் தத்வாத் விகுர்வாணாத் மனோ வைகாரிகாத் அபூத் வைகாரிகாஸ்ச யே தேவா அர்த்தாபிவ்யஞ்சனம் யதஹ. அந்த ஒரு புருஷனை பகவானுடைய அம்சபூதனா ஒரு புருஷன் வந்தான்னு சொன்னோம். அவன்தான் நிமித்த காரணம், அவன்தான் கர்த்தா. அந்த குணங்கள்னா சொல்றோமே, அதாவது காலசக்தியினால அசைக்கப்பட்டதான குணங்கள் மாய இடத்திலிருந்து, அது உபாதான காரணம். உபாதான காரணம்னா அதுதான் திரவியம். அதன் பிறகு அந்த காலம், மாயையிலேருந்து வந்த காலம்னு சொல்றோமே, அவன் இந்த உபாதான காரணத்துக்கும் நிமித்த காரணமான அம்சத்திற்கும் கூட இருந்துண்டு காலம்ங்கிறவன். மகத்தத்துவம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அம்சம், குணம், காலம்னு சொல்லக்கூடிய இவைகள்லாம் தான் மகத்தத்துவம், மகத்தத்துவத்தினுடைய விரிவாக்கம். இந்த மகத்தத்துவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய, எல்லாத்துக்குமே கண்களா இருக்கக்கூடிய அந்த பகவான் இவை அனைத்தையும் பார்த்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணுங்கிற விருப்பத்தினால தன்னை வேற ஒரு ரூபமாக மாற்றின்றான். அப்ப பகவான் அதிலிருந்து விகாரம் அடைஞ்சு மகத்தத்துவத்திலிருந்து அந்த பகவான் விகாரம் அடைஞ்சு மகத்தத்துவத்திலிருந்து இந்த மகத்தத்துவத்தை பார்த்தான்னு சொன்னோம். அந்த மகத்தத்துவத்திலிருந்து காரியம் காரணம் என்று சொல்லக்கூடிய காரியம்ன்றது இங்க அதிபூதம்னு சொல்லியிருக்கார். காரணம்ங்கிறது அத்தியாத்மம்னு சொல்லியிருக்கார்.
இதுக்கெல்லாம் ஒரு கர்த்தா வேணுமே, அதுக்கு அதிதெய்வம் அப்படிங்கிற இந்த 3 அதிதெய்வம், அதிபூதம், அத்தியாத்மம், காரிய காரணம், இதுக்கெல்லாம் தெய்வம் என்று பகவானே இருந்து, அதன் பிறகு பஞ்ச மகாபூதங்கள், 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு சொல்லக்கூடியவைகள், அப்புறம் மனசு, இவைகளுக்கெல்லாம் தான் அந்தர்யாமியா தேவதைகளா இருந்துண்டு இந்த 5 பூதங்கள், 10 இந்திரியங்கள், மனசு, இதுக்கெல்லாம் தேவதைகள்னு சொல்றோமே, இதெல்லாம் அகங்கார தத்துவம் அப்படின்னு பேர். மகத்தத்துவத்துக்கு அப்புறமா ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம்னு காரிய காரண பகவான் இதுக்கெல்லாம் கர்த்தாவா இருந்துண்டு மற்ற இந்த இப்ப சொன்ன பஞ்சமகாபூதங்கள், இந்திரியங்கள் 10, மனசு, இவைகளுக்கும் அதிஷ்டான தேவதைகளா இருந்துருக்கக்கூடிய அகந்தத்துவம் அப்படிங்கிறது உண்டாச்சு. அப்புறமா அந்த அகங்கார தத்துவத்தில இருந்து சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு 3 விதமான குணங்கள் விகாரம் அடைஞ்சு, அப்புறமா இந்த சாத்விக அகங்கார, இந்த சாத்விகன் ராஜசம் தாமசம்னு சொன்னோமே, இந்த சாத்விகத்திலிருந்து மனசு உண்டாகி, இந்த மனசுலேருந்து இந்திரியங்களுக்கெல்லாம் தேவதைகள் நிமித்தமாக இந்த மனசுல இருந்து மேலும் என்னன்னா சப்தாதி விஷயங்கள்லாம் உண்டாருது. இந்த சாத்விக அகங்காரத்தில இருந்து காரியங்கள், அதாவது கர்மா செய்யக்கூடிய காரியபூதர்களான தேவர்கள் அவர்கள்லாம் உண்டான. தைஜசானி இந்திரியாண்யேவ ஞான கர்ம மயானி ச தாமசோ பூத சூக்ஷ்மாதிஹி யதக்கம் லிங்கமாத்மனஹ. ஞானம், கர்மம் இவைகளை கொண்ட இந்திரியங்கள், இந்திரியங்கள்னால கர்மாவுக்கும் பிரயோஜனமா பண்ணலாம், இந்திரியங்களை கொண்டு ஞானத்துக்கும் பிரயோஜனமா பண்ணலாம். இதெல்லாமே ரஜோகுணத்தினுடைய காரியங்கள்னு சொல்றார். அப்போ சாத்விக அகங்காரம், அதுபோல ரஜோகுண அகங்காரம், இப்ப தமோகுண அகங்காரத்தில இருந்து, ரஜோகுண அகங்காரத்தில இருந்து ஞானமயமான கர்மமயமான காரியங்கள், இது இந்திரியங்கள் மூலமா பண்றதெல்லாம் ரஜோகுண அகங்காரம். தாமச அகங்காரத்தில இருந்து பூதங்களுக்கு, சர்வபூதங்களுக்கு சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய சப்தத்திலிருந்து, சப்தம் வருது, அதுல இருந்து, அதாவது ஆகாசம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆகாசத்துக்கு சூக்ஷ்மமா சப்தம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ஆகாசம் இதுல இந்த தாமச அகங்காரத்திலிருந்து உண்டாருது. ஆகாசம் முதல்ல உண்டாச்சான். அதுக்கப்புறமா இப்போ சொன்னமே இத்தனை தேவர்கள் இவெல்லாம் உண்டான பிறகு, ஞானமயமான கர்மமயமான இந்திரியங்கள்லாம் உண்டான பிறகு, தமோமய அகங்காரத்திலிருந்து பூத சூக்ஷ்மமான சப்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆகாசம் உண்டாச்சு. காலமாயாம்ச யோகேன பகவத் வீக்ஷிதம் நபஹ நபசோனுசுதம் ஸ்பர்ஷம் விகுர்வன் நிர்மமே அனிலம். காலம், மாயை, அம்சம் இவைகளுடைய யோகத்தினால ஆகாசம் அப்படிங்கிறது முதல்ல பகவானால பார்க்கப்பட்டது. அந்த ஆகாசத்திலிருந்து விகாரம் அடைஞ்சு வாயு உண்டாச்சு. அனிலோபி விகுர்வானோ நபசோரு பலான்விதா சசர்ஜ ரூப தன்மாத்திரம் ஜோதிர்லோகஸ்ய லோச்சனம். ஆகாசத்தோட கூடியதா இருக்கக்கூடிய பலமான காத்து வாயு, அந்த வாயு விகாரம் அடைஞ்சு அதனுடைய அடுத்தது ரூப தன்மாத்திரையோட உண்டு பண்ணி,
அதுல இருந்து என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தேஜஸ், தேஜஸ்ங்கிறது அக்னி உண்டாச்சு. அதாவது தன்மாத்திரை அப்படிங்கிறது அதனுடைய குணம். ஆகாசத்துக்கு சப்தம்ங்கிறது குணம், அந்த சத்தம் தான் தன்மாத்திரை. அது மாதிரி அப்புறம் ஆகாசம், அப்புறம் வாயு, வாயுலேருந்து இப்ப அக்னி உண்டாச்சு. அனிலேனான்விதம் ஜோதிஹி விகுர்வத் பரவீக்ஷிதம் ஆதத்தாம்போரசமயம் காலமாயாம்ச யோகதः. அப்புறமா பகவானால பார்க்கப்பட்டதான இந்த தேஜஸ், இந்த அக்னி விகாரம் அடைஞ்சு ரசம் அப்படின்னு குணத்தை உண்டு பண்ணக்கூடிய காலம், மாயை, அம்சம் இவைகளுடைய யோக பலத்தினால ஜலரசம், ஜலம் அப்படிங்கிறது உண்டாச்சு. ஜோதிஷாம்போ அனுசம்சிருஷ்டம் விகுர்வத் பிரம்ம வீக்ஷிதம் மஹீம் கந்த குணாமாதாத் காலமாயாம்ச யோகதः. தேஜசனால தொடரப்பட்டதான பரமாத்மாவான பகவானால பார்க்கப்பட்டதுமான ஜலம்ங்கிறது உண்டாச்சுன்னு சொன்னோம். அந்த ஜலம் விகாரம் அடைஞ்சு காலம், மாயை, அம்சம் இவைகளுடைய சேர்க்கையினால கந்தம்ன்ற குணத்தை தரக்கூடிய, கந்தன் வாசனைய பிரதானமாக உடையதான பூமி உண்டாச்சு. ஆகாசத்திலிருந்து வாயு, வாயு விகாரமடைஞ்சு அக்னி, அக்னி விகாரமடைஞ்சு ஜலம், ஜலம் விகாரமடைஞ்சு பூமி. பூதானாம் நப ஆதீனாம் யத்யத் பவ்யாவராவரம் தேஷாம் பரானுசம்சர்காத் யதா சங்க்யம் குணான் விதுஹு. விதுரரை பார்த்து சொல்றார், ஆகாசம் முதலிய மகாபூதங்களுக்குள்ள எந்தெந்த பூதம் ஒண்ணுக்கு ஒன்று பின்னாடி பின்னாடி உண்டாச்சோ அவைகளுக்கெல்லாம் கணக்கு, அவைகளுடைய காரணங்களுடைய சேர்க்க ஒன்னுத்துக்கு மேல ஒண்ணு பலம் அதிகமா உடையதா இருக்கான். பூமியை விட ஜலத்துக்கு அதிகம் ஜாஸ்தி, ஜலத்தை விட அக்னிக்கு அதிகம் ஜாஸ்தி, அக்னியை விட வாயுவுக்கு பலம் ஜாஸ்தி, வாயுவோட ஆகாசத்துக்கு, இப்படி ஒன்னுத்துக்கு ஒண்ணு பலசாலியா இருக்கு. ஒன்னும் சேராம இருக்கு. ஒன்னும் சேராம இருந்தா எப்படி காரியம் பண்ண முடியும்? தண்ணி தனியா வச்சு, புளிய தனியா வச்சு, உப்பு தனியா வச்சு, மிளகா பொடி தனியா வச்சு, சாம்பார் பொடி தனியா வச்சு, அடுப்பை தனியா வச்சு எல்லாம் பண்ணா எப்படி சாம்பார்னு ஆகும்? இப்ப எல்லாத்தையும் போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு பண்ணணும். அதுபோல இதுகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராம பயங்கர பலசாலியா இருக்கிறதுனால ஏதே தேவா கலா விஷ்ணு காலமாயாம்சலிங்கினஹ நானாத்வாத் ஸ்வக்ரியானீஷாகா புரோச்சு பிராஞ்சலயோ விபும். இதெல்லாம் பகவானுடைய அம்சங்கள். காலம், அம்சம், மாயை இதெல்லாம் பகவானுடைய அம்சங்களாயிருந்து ஒண்ணுக்கொன்னு விரோதமா இருந்துண்டு சேராம அவர்கள் அந்த பஞ்ச மகாபூதங்கள், மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், தேவர்கள், இப்படி இவைகள்லாம் ஒண்ணுக்கொன்னு சேராம இருந்துட்டு இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் தன்னை எல்லாரையும் சேர்த்து ஒருத்தர் காரியம் நடத்தணுமேன்னு சொல்லி பகவானை தெரிஞ்சுண்டு தங்களுக்கெல்லாம் இந்த சக்தியை ஒண்ணுபட செயல்படுத்தக்கூடிய அந்த பகவானைத்தான் நாம சரணாகதி பண்ணணும்னு பகவான ஸ்தோத்திரம் பண்றா இந்த தேவர்கள்லாம். நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்ன தாபோபசமாத பத்ரம் யன்மூலகேதா யதயோஞ்சசோரு சம்சார துக்கம் பகிருக்ஷிபந்தி. எந்த திருவடியை ஆசிரியமா உடைய சந்நியாசிகள் எந்த திருவடிக்கு எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறார்களோ, அதனாலேயே சுலபத்திலேயே பயங்கரமான இந்த சம்சார துக்கத்தை சுலபமா தாண்டிடுறார்களோ, அப்படி சந்நியாசிகளே அந்த திருவடியை பிடிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட தாபத்தை தணிக்கக்கூடிய
தங்களுடைய அந்த தாமரை போன்ற திருவடிகளை நாங்கள் எல்லாரும் சேவிக்கிறோம். தாதர்யத் அஸ்மின் பவ ஈஷ ஜீவாஹ தாபத்ரயேனோபஹதான சர்ம ஆத்மன் லபந்தே பகவம் ஸ்தவாங்கிரிச்சாயாம் சவித்யாமத ஆஸ்ரயேம. எல்லாரும் பகவான அப்பான்னு கூப்பிடுறா. ஹே ஈஷா, எந்த ஒரு காரணத்தினால இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் போன்ற இந்த தாபங்கள்னால பீடிக்கப்பட்டவர்களாக இருந்துண்டு தனக்குத்தானே சுகத்தை அடையணும்னு நினைச்சாலும் அந்த சுகத்தை அடைய முடியறது இல்லையோ, அப்பேற்பட்ட அவர்களை தங்களுடைய திருவடியை பிடிச்சுட்டா இதெல்லாம் தாண்டி ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்ரயத்தையும் தாண்டிடலாமே. அதை உணராத அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ சிரமத்தில், ஆனா அதை போக்கக்கூடியதான தங்களுடைய திருவடி நிழலை நாங்கள்லாம் ஆசிரியிக்கிறோம். அந்த துக்கத்தை போக்கக்கூடியதான திருவடி நிழலை. மார்கந்தியத்தே முகவத்மனீடைஹி சந்த சுபர்ணை ரிஷயோ விவிக்தே யஸ்யாகமர்ஷோத் அசரித்வராயாஹ யஸ்யாகமர்ஷோத சரித்வராயாஹ பதம் பதம் தீர்த்த பத பிரபன்னாஹ. முனிவர்கள்லாம் பகவானுடைய தாமரை போன்ற திருமுகத்தை வேதம் அப்படிங்கிற ஒன்றுத்தை வச்சுண்டு அந்த வேதத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய சரணம் அந்த பகவானுடைய சரணம். அதை ஹிருதயத்திலேயே அந்த பகவானை தேடுறா வேதங்கிறத வச்சுண்டு. பாபங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய நதிகள்ல சிரேஷ்டமானது கங்கை. அந்த கங்கை அந்த பகவானுடைய திருவடியிலேருந்து வந்ததே. அந்த தங்களுடைய திருவடியை நாங்கள்லாம் இப்ப சரணம் அடைஞ்சிருக்கோம். யத் ஸ்ரத்தயா சுதவத்யா ச பக்தியா சம்ருஜ்யமானே ஹிருதயேவதாய ஞானேன வைராக்கிய பலேன தீரா விரஜேம தத்தேங்கிரி சரோஜ பீடம். எந்த திருவடியை ஸ்ரத்தையினாலும் பக்தியினாலையும் ஹிருதயத்தில் தியானம் பண்ணிண்டு அதனாலேயே வைராக்கியத்தை அடைஞ்சு ஞானத்தினால தீரர்களாக ஆகிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் அந்த திருவடி, அந்த பகவானுடைய திருவடியை நினைச்சதுனாலதான், அதையே ஸ்மரிக்கிறதுனாலதான், அதையே சிந்தனை பண்ணிண்டு அந்த திருவடியினுடைய மகிமையே கேட்டுருக்கிறதுனால அவர்கள்லாம் ஞானிகளா ஆயிடுறா. அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய தாமரை போன்ற திருவடியை நாங்களும் சரணமடைகிறோம். விஸ்வஸ்ய ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே பிரஜேம சர்வே சரணம் யதீஷ ஸ்மிருதம் பிரயச்சதி அபயம் ஸ்வபும்சாஹம். எந்த ஒரு திருவடியை நாம ஸ்மரணம் பண்ண மாத்திரத்தினாலேயே தன் பக்தர்களுக்கு மோட்சத்தையே அளிக்கக்கூடியதோ, லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்காக அவதாரம் செய்த பகவானுடைய அந்த தாமரை போன்ற திருவடியை நாங்கள் சரணமடைகிறோம். யத் சானுபந்தே சதி தேககேஹே மமாஹமித்யூடதுராக்ரஹாணாம் பும்சாம் சுதூரம் வசதோபி புர்யாம் பஜேம தத்தே பகவன் பதாப்ஜம். எந்த ஒரு சரணத்தை சிந்தனை பண்றதுனால லௌகீகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல வீட்டிலையும் சரி இந்த சரீரத்திலையும் சரி என்னுடையது நான் அப்படிங்கிற இந்த கெட்ட எண்ணங்கள் இந்த மனிதனுடைய ஹிருதயத்துல அதெல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த ஹிருதயத்துல அந்த பகவானுடைய திருவடியை நினைச்ச மாத்திரத்தினாலே இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போக்கக்கூடிய அந்த தாமரை போன்ற திருவடியை நாங்கள்லாம் விழுந்து சேவிக்கிறோம். தான்வே யசத் விருத்திபிரக்ஷிபிர்யே பராஹிதாந்தர் மனச பரேஷ அதோ
அதோன பஷ்யந்தி உருகாய நூனம் ஏதே பதன்யாச விலாச லக்ஷ்மியாக. கிருஷ்ணா பிரபோ, யாரு எப்பொழுதும் வெளி விஷயத்திலேயே வியாபாரங்களை இந்திரியங்கள்லேயே செலுத்தி வெளி விஷயங்கள்ல எப்ப பார்த்தாலும் வெளி உலக விஷயத்திலேயே அவளுடைய இந்திரியங்களும் மனசும் எப்பொழுதும் இழுக்கப்படுறதோ, அதனால அவர்கள் தங்களுடைய அந்த பாத திருவடி விஷயத்தை, அந்த பாத திருவடியை ஸ்மரித்தாலே அவர்களுக்கே நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னும் பொழுது, ஆனா அவ்வளவு சுலபத்துல அவர்கள் அந்த பாதத்தை நினைச்சிருவாளா? நினைக்க மாட்டா. ஏன்னா உலக வாழ்க்கைங்கிற சௌக்கியம் தன்னை விட்டு போயிடுவேன்னு பயப்படுறா. சரி, உலக வாழ்க்கை சௌக்கியத்தை கொடுத்ததா அப்படின்னு சொன்னா அது துக்கத்தை தானே கொடுக்கறது. அப்படி இருந்து அந்த துக்கத்தை கொடுக்கறதுலேயே விழுந்து விழுந்து இருப்பானே, சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கலாம் இல்லையா? பிடிக்க மாட்டா. பானேன தே தேவ கதா சுதாயாக பிரவருத்த பக்தியா விஷதாசயாயே வைராக்கியசாரம் பிரதிலப்ய போதம் யதாஞ்சசான்வீயுர் அகுண்டதிஷ்ணியம். பகவானாகிய உன்னுடைய கதைங்கிற அமிர்தத்தை பானம் பண்றதுனால ஹிருதயத்துல பக்திங்கிறது விருத்தி அடையும். பகவானுடைய கதை எப்பொழுதும் கேட்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பகவத் விஷயத்தை கேட்கிறோமோ அப்போ அவ்வளவுக்கு அளவு நமக்கு என்ன ஆகும்? பகவத் விஷயத்துல ஈடுபாடு அதிகமாகும். மனசு சுத்தமடையும். பகவத் குணத்தை சிரவணம் பண்றதுனாலேயே என்ன ஆகும்னா, இந்திரியங்கள்லாம் தன்னுடைய முயற்சி வெளி உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய நம்மளை குறைச்சிடும். வெளி விஷயத்தை சிந்தனை பண்ணக்கூடிய நம்முடைய மனசையும் பகவத்குணம் கேட்க 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 அதுவும் நின்று போயிடும். வெளி வியாபாரம் நின்றுடும். எண்ணங்களே வரவிடாம பண்ணிடும் வெளி உலகத்துல பகவத்குணம்ங்கிறது. அப்போ மனசு சுத்தமா எடுத்துனா வைராக்கியம் வந்துடும். அப்போ உண்மையான ஞானம். அப்படி உண்மையான ஞானம் வந்துடுத்துனா வைகுண்டம்ங்கிற லோகம் சுலபமாவே கிடைச்சிடும். அப்ப இந்த வைகுண்டம்ங்கிற லோகம் கிடைக்கணும்னா ஞானத்தை அடையணும், வைராக்கியத்தை அடையணும், மனசு சுத்தமாகணும், எண்ணங்கள் வரக்கூடாது, உலக சிந்தனையிலேயே போகக்கூடாது, வைராக்கியம் வரணும். அப்படி எல்லாம் வரணும்னா பகவத் குணானுபவம் சிரவணம் பண்ணிட்டே இருந்தா போதும். ததா பரே சாத்ம சமாதி யோக பலேன ஜித்வா பிரகிருதிம் பலிஷ்டாம் त्वामेव धीरा पुरुषं विशन्ति तेषां श्रमस्यान्न तु सेवयाते. இன்னும் சில பேர் பகவானுடைய தன்னுடைய எண்ணங்களை யோக பலத்தினால மாயை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பெரிய உபாசனைகள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த பகவான் அடையணும்னு அடையிறான். ஆனா அந்த உபாசனை பண்ணி சிரமப்படுறாளே தவிர அவ்வளவு சுலபத்திலையும் அதை அடைஞ்சிட முடியாது. ஆனா பகவானை சேவிக்கிறதுனால, பகவத்குணத்தை கேட்கறதுனால, பகவத்குணானுபவத்தை நினைக்கிறதுனாலேயே சுலபத்துல அந்த நிலைமை உண்மையான உத்தம நிலையை அடைஞ்சிடலாமே. பெரிய உபாசனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, மாயை ஜெயிச்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பகவத்குணானுபவத்தில் ஈடுபட்டுட்டாலே போரும், பக்தி பண்ணாலே போரும். தத்தே வயம் லோக சிசிருக்ஷயாத்ய त्वयानु सृष्टास्त्रिभिरात्मभिस्म सर्वे वियुक्ता स्वविहार तंत्रम न शक्नुमः तत् प्रतिहर्तवेते. அதனால ஆத்ய அப்படின்னா ஆதி புருஷன். மேலும் நாங்கள்லாம் உன்னை சேர்ந்தவர்கள், உன்னால இந்த லோகத்துல நாங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த லோகங்களை படைக்கணுங்கிற உன்னுடைய சங்கல்பத்தினால, சத்துவம் போன்ற குணங்கள்னால நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதுனால நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருத்தமான சுபாவத்தை உடையவர்களா இருக்கும். அப்ப இந்த பிரம்மாண்டத்தை நாங்கள்லாம் உன்னிடத்திலேயே அர்ப்பணம் பண்றோம். ஏன்னா எங்களால இதை சரி பண்ண முடியல, ஒரு அண்டமா சரி பண்ணி காரியத்தை நடத்த முடியல. அதனால யாவத் பலிம் தேஜ ஹராமகாலே யதா வயம் சான்னமதாய எத்ர
யதோப ஏஷாம் த இமேஹி லோகா பலிம் ஹரந்தோன்ன மதந்த்யனுஹாஹ. அஜன பகவானுக்கு பிறப்பே இல்லாதவன் அர்த்தம். நாங்கள்லாம் எந்த காலத்துல உச்சிதமான காலத்துல உனக்கு பூஜை முழுக்க செய்வோமோ, எந்த இடத்துல நாங்கள்லாம் இருந்துட்டா எங்களுக்கு சர்வ சௌக்கியங்களும் கிடைக்குமோ, இந்த லோகத்தையும் காப்பாற்ற முடியுமோ, எந்த லோகத்தை நாம காப்பாத்துறதுனால லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விக்னம் இல்லாம பூஜைகள் உனக்கு எனக்கும் பகவானாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் செய்வார்களோ, தொன்ன சுராணாமசி சான்பயானாம் கூட்டஸ்த ஆத்ய புருஷ புராணாம் தும் வேத சக்தியாம் குணகர்மயோ நௌரே தஸ்த்வஜாயாம் கவிமாததே அஜஹாம். காரணத்தோட கூடின தேவர்களான எங்களுக்கு விகாரமே இல்லாதவரான தாங்கள் காரணமாக இருக்கு. அதாவது தேவர்களான எங்களுக்கெல்லாம் காரணம் தாங்கள் தான். மேலும் என்ன அப்படின்னு சொன்னா, சத்வம் போன்ற குணங்களுக்கும் எங்களை படைச்ச கர்மாக்களுக்கும் காரணமும் ஜனனமே இல்லாத தாங்களுக்கு, சர்வஜன்னு சொல்லக்கூடிய தங்களுக்கு மகத்தத்துவமாகிய கர்ப்பத்தை தாங்கள் தான் எங்களிடத்துல வைத்தீர். ததோ வயம் சத் பிரமுகாய தத்தே பபூவி மாத்மன் கரவாம கிம் தே தொம் ந ஸ்வசக்ஷுஹு பரிதேஹி சக்தியா தேவக்ரியார்த்தே யத் அனுக்ரஹானாம். அதனால பரமாத்மாவான தாங்கள் தான் மகத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் எதற்காக உண்டானோம், தங்களுக்கு நாங்கள்லாம் என்ன செய்யணும், சிருஷ்டி ரூபமான காரியத்துல சக்தியோட கூட தங்களோட ஞானத்தை தங்களுடைய அனுக்கிரகத்தை எங்களுக்கும் அனுக்கிரகம் பண்ணணும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து காரியம் பண்ணணுங்கிறத, அதை வச்சு காரியத்தை நடத்தணுங்கிற ஒரு அனுக்கிரகத்தை உங்க மூலமா செய்யணுங்கிறது உங்களால்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால உங்களிடத்துல பிரார்த்திக்கிறோம் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தோட 5வது அத்தியாயம் பூர்த்தி பண்றார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.